Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போது அதுக்கு அடுத்தது அதோட கண்டினியூட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ இது லாங் அண்ட் ஷார்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஏன் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து இதில் வந்து 3 லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம 4 லைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அதை ஸ்டிச் பண்ண முடியும். இன்னொன்று இதுக்கு இன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஒரே ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்டிச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் வேறு வேறையாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஐயோ இப்போ தானே இதே ஸ்டிச்சு அங்கே பார்த்தோம் இந்த பேரில் இருக்குது, அடுத்ததை பார்க்குறோம் இந்த மாதிரி வேறு பேரில் இருக்குது, அப்போ இதோட ஒரிஜினல் நேம் தான் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் நேம். இதை வந்து நம்ம எப்படி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு இதுக்கு வந்து நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று ஸ்டிச்சை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அதை யூஸ் பண்ணுற இடத்த வச்சு அதோட பேரை வச்சு அதுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அந்த நேமு. இப்போ நாம் என்னெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபெதர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபெதர் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை பீகாக் ஃபெதர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன ஸ்டிச்சு சொன்னாலும் மெயினாக சொல்லக்கூடியது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச்சு, பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு, இல்லைன்னா அவங்க வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு ஃபெதர் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஷார்ட்டாக. உங்களுக்கு இதில் என்ன எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடியது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்கணும்னாலும் நீங்களும் வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லித்தர சமயத்தில். இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு வருவோம். இப்போ நம்ம 4 லைன்ஸ் வரைஞ்சிட்டோம். இந்த 4 லைன்ஸில் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து மேல் நோக்கி போகிறோம் இல்லைங்களா. இப்படி மேல் நோக்கி போகும்போது இப்போ பாருங்கள், இது வந்து 0 லைன், இது 0ன்னு எடுத்துப்போம். அடுத்தது இது 1, இது 2, இது 3ன்னு வச்சுப்போம். இப்போது வேண்டாம், இதை 1ன்னே வச்சுப்போம். 1 2 3 4 வேறு தெளிவாகவே நம்ம போட்டுக்குவோம். 1 2 3 4. இப்போ 4 லைன் இருக்குது. இங்கேருந்து மேல் நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1ல் குத்திட்டு அடுத்தது 2ல் குத்தக்கூடாது. 3 1 3 4. இதுதான் இங்கேருந்து மேல் நோக்கி போகும்போது நாம் செய்யக்கூடிய விஷயம். அடுத்தது இந்த 2ஆம் நம்பரை விட்டுறணும். இப்போது கீழ் நோக்கி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழ் நோக்கி வரும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 4 தான் இருக்கும். 4லேருந்து அடுத்தது எங்கே வரோம்னா இந்த 3க்கு வரமாட்டோம். அடுத்தது 2 1. இந்த 2 தான் இதை பண்ண மாட்டோம். இங்கே இந்த 2ஆம் நம்பரை பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்க. இதை பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி தான் நாம் இந்த ஸ்டிச்சை போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் மேல் நோக்கி போட போகிறேன். அப்போ ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் லைனை விட்டுறணும். தேர்ட் லைனில் நான் வந்து ஒரு லாங் செயின் போடுறேன். தேர்ட் லைனில் போட்டுட்டு மறுபடியும் 4th லைனில் போடுறேன். இப்போ எப்பயும் போல் நம்ம பட்டன் ஹோல் மாரி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது இந்த லாஸ்ட்டுக்கு வரக்கூடாது. அங்கேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து இப்போ ட்ராக் பண்ணிட்டோம். இந்த நடு சென்டர் இப்படி போனாலும் இப்படி போனாலும் இந்த நடு சென்டரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கேருந்து கீழே வரோம். கீழே வரும்போது இந்த தேர்ட் லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். தேர்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப 4th லைனுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண லைனுக்கே வரும். அங்கேருந்து வரும்போது இது தேர்ட் லைன் ஆகிடுது. இப்போ லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு திரும்ப இதை பட்டன் ஹோல் மாரி மேலே இழுக்கணும். மேலே இழுத்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற 2வது கோட்டில் போடுறோம். இப்போ இந்த மாதிரி சிக்கும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், சிக்கல் வராது.
கீழே இழுக்கும்போது இந்த ரெண்டாவது கோட்டில் பண்ணுறேன், லாஸ்ட்டு கோட்டில் திரும்ப ஸ்டிச் பண்ணுறேன். மேலே இழுக்கும்போது மேலே உள்ள கோட்டில் பண்ணுறேன். அதாவது எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனோட ஃபஸ்ட்டு கோட்டில் இருக்கிற ரெண்டாவது கோட்டை விட்டுறணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள். அங்கேருந்து வரோம். இந்த எந்த இடத்துல லாக் ஆகிடுச்சோ இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தான் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தடுத்த லைனில் பார்த்திங்கன்னா இப்போ லாக் ஆகிடுச்சு, லாக் ஆனதுக்கு அடுத்த லைனில் நம்ம குத்துறோம். இதுதான் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டிச் போடுறோம். இப்போ இங்கேருந்து மேல் நோக்கி இழுக்கும்போது இந்த இடத்த லாக் ஆகிடுச்சு, லாக் ஆனதுக்கும் அடுத்தது ஒரு 2 செயின் ஸ்டிச் போடுறோம். கீழே ஒரு கோட்டில், அடுத்த மேலே ஒரு கோட்டில், திரும்ப பேக்கில் வரோம். பேக்கில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு, 2 ஸ்டிச்சு, திரும்ப பேக்கில் போகிறோம். ஒரு ஸ்டிச்சு, அதாவது பாருங்கள் இதில் ஒரு ஒத்த நூல் வருது. அது நம்ம கரெக்டாக வந்து அந்த ரெட்டை நூலையும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம். அப்புறம் நமக்கு மேலே தூக்கிட்டு தெரியும் இல்லையா. கொஞ்சம் இப்போ பாருங்கள், கீழ் நோக்கி இழுக்கிறேன், லாக்கான இடத்துல இருந்து ஒரு செயின், ரெண்டாவது செயின், திரும்ப இங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணி இழுக்கிறேன், இங்கே லாக் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு செயின், மேலே ஒரு செயின். இதே தான், இதை தான் நம்ம கண்டினியூ பண்ணி இதை ஃபுல்லாகவே நம்ம போடணும். இப்போ போடுறோம் அப்படின்னா இப்போ இதை ஒரு ஷேப்பில் நான் போட்டு காமிக்கிறேன், அது எப்படின்றத பாருங்கள். இப்போது இதை லைனில் மட்டும் நம்ம போட்டு முடிச்சிருக்கிறோம். இந்த லைனில் போட்டு நீங்களும் இவ்வளோண்டு குட்டியோண்டு போடாதீங்க. எப்போ போட்டாலும் கொஞ்சம் தூரம் நல்லா லென்த்தியாகவே கோடு எடுத்து போடுங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். இந்த லைனில் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு ஷேப்பில் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். மற்ற ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போடுங்க. நான் என்னென்ன ஷேப்ஸ்ன்னு சொல்கிறேன், நீங்கள் அடுத்ததாக வந்து மற்ற ஷேப்ஸில் போடுங்க. இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த டைமண்ட் ஷேப்பில் நமக்கு இப்போ 4 லைன்ஸ் வேணும் இல்லைங்களா. இந்த 4 லைன்ஸில் இந்த புள்ளி தான் ஃபஸ்ட் லைனு கணக்கு எடுத்துக்கணும். 1 2 3, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது 4. அதாவது இந்த லைன் இது வந்து 4. இப்போ 4 கோடு இருக்குது. இதில் எப்படி பண்ணுறோன்னா இந்த எல்லா ஸ்டிச்சும் இந்த ஒரு புள்ளியில் வந்து நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஏற்றி இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம போடணும். ஒரு இடத்துல 2 குத்து கூட நம்ம குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இருங்க வரேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறக்கி இந்த கோட்டை போட்டுக்குவோம். லைட்டாக அந்த சென்டர் பாயிண்ட், இதோட நடு மிட் பாயிண்ட்டில் வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ரெண்டாவது கோட்டை மேலே போகும்போது அதுக்கு எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்து லைனை விட்டுட்டு அடுத்தது இருக்கிற எல்லா லைனை எடுத்துக்கணும். மேலேருந்து கீழே வரும்போது மேலே இருக்கிறதுக்கும் அடுத்த லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைனும் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குத்திட்டு நாம் வந்துட்டு அந்த கார்னர் பாயிண்டில் குத்துறோம். ஸ்ட்ரைட்டாக பட்டன் ஹோல் இழுத்துட்டு இங்கே இந்த லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நூல் முன்னாடியே எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அதை போட முடியும். இப்போ மேலே போகும்போது இந்த லைன் எடுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் எட்ட போடுறோம், மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விரிஞ்சு இருக்கிற மாதிரி. இப்போ இதை எடுக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். என்னென்னா இந்த லைனை இங்கே இப்படி நம்ம நெருக்கி போடணும்னு இப்படி செய்வோம். அப்போ இந்த லைன் வந்து கிராஸ் ஆகிடும். இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் இந்த லைனு இங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கே வருதோ அது என்ன நேர்கோட்டில் முடியுதோ அந்த இடத்துல குத்துங்க. இப்படி வச்சு பாருங்கள், அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டாலும் அந்த லைன் வந்து நமக்கு பெண்டாக வளைஞ்ச மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு லைன்லேயும் மேலே போகும்போது மேலே 2 லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுவேன். கீழே வரும்போது கீழே 2 லைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவேன். இடையில உள்ள லைனை விட்டுருவேன்.
இப்போ மேல் நோக்கி போகிறதுனால மேலே 2 லைன். இப்போ கீழ் நோக்கி வர்றதுனால இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கீழே இருக்கிற 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மேலே போகிறேன், மேலே இருக்கிற லாஸ்ட்டு 2 பாயிண்ட்டை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் அதாவது வரும்போது கொஞ்சம் இங்கே முன்னாடியே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருங்க வரேன், கீழ் நோக்கி வரும்போது 2 புள்ளி எடுக்கணும். இப்படி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஈவன் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு லென்த்தியாக கீழே இறங்கி போகாமல் இருக்கும். அதனால் அந்த ஒரே புள்ளியிலே எல்லா இடமே குத்த முடியாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்து குத்திக்கிட்டு வரோம். போய் இந்த இடத்துல பாருங்கள், அதாவது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஸ்டக் ஆகிடுச்சினால நீடிலாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிசிறு தட்டுறதை குறைக்க முடியும். கட் பண்ணிட்டாவது நம்ம பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, பாக்கி மீதி எல்லா லைனும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மேலே போகிறோம். மேலே இதோட இந்த லைனோட நமக்கு லாஸ்ட்டு முடியுது. இங்கே பாருங்கள், இப்போது லாஸ்ட்டாக நம்ம கீழே வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸில் நம்ம முடிச்சுப்போம். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்தாலும் நம்மளோட விருப்பம், அவுட்லைன் கொடுக்கலனாலும் நம்ம விருப்பம். ஆனால் எண்டு நாட் போட்டு நம்ம வந்து முடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் போட்டு முடிச்சிட்டேன், எண்டு நாட்டை முடிச்சிட்டேன். இதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்தாலும் அழகாக இருக்கும், கொடுக்கலனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவுட்லைன் கொடுக்கணும்னா ஜரியால் கொடுக்கலாம், இதே த்ரெட்டால் கொடுக்கலாம், சுகர் பீடு கூட நம்ம வந்து கொடுக்கலாம், இல்லை 2 mm வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அந்தளவுக்கு இது அழகாக இருக்காது. இதுதான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். அதாவது நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனோ அதே ஷேப் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 மட்டும் நான் காமிக்கிறேன், ஆனால் மற்ற எல்லாமே அதில் போட்ட அந்த எல்லா ஷேப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா, அதில் வந்து இந்த 3 கோடு மட்டும்தான் இருக்கும், 1 2 3 மட்டும்தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு லேயர் போடணும். இதுலேயும் பாருங்கள், நமக்கு 1 2 3 4 இவ்வளோ மட்டும்தான் இருக்கணும். இதில் கூட இந்த கோடு தேவை கிடையாது, இந்த ஒரு கோடு நான் அழிச்சிடுறேன், தேவை கிடையாது. 1 2 3 4 இதோட வந்துடுச்சு. இதுதான் ரைட்டு, இந்த 4 புள்ளி தான் ரைட்டு. அடுத்தது இதில் பாருங்கள், 1 2 3 4 இந்த 4 தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கணும். இதில் நீங்கள் வந்து அதில் எப்படி நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சொன்னனோ அதே மாதிரி அதில் என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்கோ அதை இந்த ஸ்டிச்சுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முக்கியமான ஷேப்ஸை மட்டும் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு முதல்ல நீங்கள் பார்த்துட்டு கிளியராக வந்துட்டீங்க அப்படின்னா தான் இதை வந்து நீங்கள் கிளியராக போட முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பற்றி நீங்கள் கிளியராக தெரியணும். அடுத்தது தான் இந்த ஸ்டிச்சை போடணும். அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ.